ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் சிவகார்த்திகேயனை பத்தி தான் பேச போறோம். சிவகார்த்திகேயன் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான ஹீரோவா இப்ப மாறிட்டாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டருக்கு சிவகார்த்திகேயன் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காரு. ஸோ இத்தகைய பேருக்கும் புகழுக்கும் உரியவர் தான் சிவகார்த்திகேயன். அவரை பத்தி எவ்வளோ விஷயங்கள் பாசிட்டிவா வந்துகிட்டே இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இருந்தாலும், ஸோ ஒரு சில விஷயங்கள் அவரை பத்தி நிறைய நெகட்டிவ் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. நிறைய பாசிட்டிவ் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ்லாம் வெளியில பெரிய அளவுக்கு தெரியாம ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். எஸ், சிவகார்த்திகேயனுக்காகவே ஒரு ஐடி விங் தனியா அவர் வந்து வச்சிருக்காரு. அவரோட ஒவ்வொரு படத்தை பத்தின வீடியோஸ் எல்லாமே வெளியிடுறது பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ அவரு ஒரு ஐடி விங் வச்சு அவங்க மூலயமா தான் எல்லா வீடியோஸையும் வெளியிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை பத்தி நிறைய விமர்சனம் பண்ற மாதிரி ஏதாவது தப்பான வீடியோஸ்லாம் வந்துச்சுன்னா ஐடி விங்க வச்சுதான் அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நிறைய நடிகர்கள் ஐடி விங் வச்சிருக்காங்க. பட் பெரிய பெரிய நடிகர்கள் தான் ஐடி விங்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் ஆரம்பத்துல இருந்தே ஐடி விங்க செட் பண்ணிட்டு தான் ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்றது கண்டிப்பா வந்து உண்மையான ஒரு விஷயம் தான். ஸோ வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் பின்னாடியும் ஒரு ஒரு சோக கதை, கஷ்ட கதை, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு லெவலுக்கு வந்திருப்பாங்க. அப்படிதான் சிவகார்த்திகேயன் எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்துட்டு அழுதுட்டே இருந்தா வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே இருக்க மாட்டாரு. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அழுது அழுது கைத்தட்டலையும் பேரையும் வாங்கின ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகேயன். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய யங்ஸ்டருக்கு அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி சிவகார்த்திகேயன் எத்தனை ஹீரோயின்ஸோட சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், டி இமான் அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. அவரோட வாழ்க்கையே வந்து நாசமானது சிவகார்த்திகேயனால தான் அப்படின்னு வந்து ஒரு கூட்டம் எல்லாம் சொல்லுச்சு. ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் இமான் அவர்கள் நிறைய வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸே ஆயிடுச்சு. இப்ப ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இமான் வந்து செகண்டா மேரேஜ் பண்ணிட்டு இப்போ அவர் ஹாப்பியா இருக்காரு. அடிக்கடிக்கு அவர் வந்து நிறைய ஷூட்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி அவங்க ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா அவங்களும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. இதுல சிவகார்த்திகேயனால எப்படி பிரச்சனை இவங்களுக்குள்ள போச்சு, இமான் எப்படி அவங்க ஃபேமிலிக்குள்ள போனாரு, இமான் ஃபேமிலி எப்படி அவங்களுக்குள்ள போச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ரசிகர்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்தது. எப்படி அப்படின்னா, சிவகார்த்திகேயனோட படங்களுக்கு ஆரம்பத்துல டி இமான் தான் இசையமைச்சிருக்காரு. அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட்டிருக்கு. அதனால இவங்க பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இப்படி எல்லாம் போகிறப்போ இமானை இன்வைட் பண்ணிருக்காங்க. இமானை இன்வைட் பண்ணும்போது நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீங்க வேணா வீட்டுல இருந்து எங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி போகும்போது தான் இவங்களுக்குள்ள வந்து பழக்கம் ஏற்பட்டது அப்படின்னு நானா சொல்லல. இது வந்து முன்னாடி இந்த மாதிரி தான் அவரை பத்தின கிசுகிசுக்கள் விமர்சனங்கள் வந்தது. இதுதான் அந்த ஸ்டோரி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ டி இமானோட லைஃபே ஸ்பாயில் ஆனதுக்கு சிவகார்த்திகேயன் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இமானோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இமானுக்கு இப்ப பட வாய்ப்புகள் இல்ல, சிவகார்த்திகேயன் நல்லா வளர்ந்து வராரு, ஸோ அவரை வச்சு பேசினா இவருக்கு வாய்ப்புகள் வரும், இவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆவாரு அப்படின்றதுனால தான் இமான் இப்படி பண்றாருன்னு சொல்லி ஸோ கட்டின புருஷனையே விட்டு கொடுத்து பேசினாங்க இமானுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மோனிகா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இமானோட ஒய்ஃப் பிரச்சனையில ஆரம்பிச்சது சிவகார்த்திகேயனுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சலியோட சேர்த்து நிறைய கிசுகிசுக்கள், நிறைய விமர்சனங்கள் வந்தது. அஞ்சலிக்கு சிவகார்த்திகேயன் எப்படிப்பா வந்து செட் ஆகும், அவங்க ரெண்டு பேர் இது வரைக்கும் ஒரு படம் கூட நடிச்சது இல்லையே, அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிட்டது கூட இல்லையே, ஆனா எப்படி அவங்க ரெண்டு பேரை பத்தின டாக்ஸ் எப்படி வெளியில வந்தது அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ், இவங்க ரெண்டு பேரும் வெளிநாடுகள்ல போயிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ இது வந்து நிறைய பேசு பொருளாவே மாறுச்சு. உடனே இது வாயடைக்கிறதுக்காக ஐடி விங்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது சிவகார்த்திகேயன் ஐடி விங்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக தான் கண்ட்ரி போயிருந்தோம். ஸோ அந்த கண்ட்ரில எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இது, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இதே தவிர மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இவரு அஞ்சலி கூட வெளிநாடுகள்ல பல டைம் வந்து ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்காரு, பல நாள் கணக்குல ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்து அவங்கவுங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல அஞ்சலி எப்படி சிவகார்த்திகேயனை வந்து பிடிச்சாங்க, ஏன்னா அஞ்சலி பெரிய ஸ்டார், அப்படி இருக்கும்போது
சிவகார்த்திகேயனோட அஞ்சலி வந்து குறைஞ்சவங்க இல்ல அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். ஒரு சில காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பீக்ல வளர்ந்து வந்துகிட்டே இருந்தாரு ரொம்ப வேகமா. அப்பெல்லாம் அஞ்சலிக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் இல்ல. சோ வளர்ந்து வர ஒரு நடிகர் கூட நாம சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளோட பேரும் வந்து சினிமாக்குள்ள வரும். அப்ப நமக்கு பட வாய்ப்பு வரும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் அஞ்சலி வந்து சிவகார்த்திகேயன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தாங்க. அடுத்ததா வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல 2 ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுல பிந்து மாதவி ஒண்ணு, ஸ்ரீதிவ்யா ஒண்ணு. ஸ்ரீதிவ்யாவை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். ஃபர்ஸ்ட் பிந்து மாதவி வந்து ஒரு கேரக்டர் ரோல். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவரோட படத்துக்கு புதுசான ஒரு ஹீரோயின் தான் வேணும். எனக்கு ஏற்கனவே நடிச்சவங்க எல்லாம் என் கூட திரும்ப திரும்ப நடிக்க கூடாது, எனக்கு அப்படி வேண்டாம். ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், சிவகார்த்திகேயனோட ஒவ்வொரு படத்துலயுமே புது புது முகங்கள் தான் இருப்பாங்களே தவிர ஆல்ரெடி நடிச்சவங்க அப்படின்லாம் இருக்கவே மாட்டாங்க. சோ கொஞ்சம் பீக்ல இருக்காங்க இவங்க தான் அப்படின்னாலும் வேணாம், இவருக்குன்னு புதுசா ஒரு பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் இவர் வந்து சொல்லுவாரு. சோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா சில்க் ஃபேஸ் இருக்கக்கூடிய பிந்து மாதவியை போடலாம், அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரா கேட்டு வாங்கினாரு. அப்போ பிந்து மாதவி பிக் பாஸ் சீசன் 1ல வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் பேரு மார்க்கெட்ல இருந்தது. சோ பிந்து மாதவி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜில தான் சிவகார்த்திகேயன் பிந்து மாதவியை போட்டிருந்தாரு. அப்போ அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா 2 பேருமே ரொம்ப க்ளோஸா வந்து ஆனாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்லாம் சொல்லி நிறைய டேட்டிங் சாட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல மெயின் ஹீரோயினா வந்து ஸ்ரீதிவ்யா வந்திருந்தாங்க. ஸ்ரீதிவ்யா கூட இவர் அடுத்து ஒரு 2 படங்கள் பண்ணியிருந்தாரு. அவங்க கூட பண்ணா ஹிட் ஆயிடும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் அடுத்த படத்துக்கும் ஸ்ரீதிவ்யா கூட போட்டிருந்தாங்க. ஆனா ஸ்ரீதிவ்யாக்கும் சிவகார்த்திகேயன் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க 2 பேருக்கு பேர் சூப்பரா இருக்கு, ஆன் ஸ்கிரீன் பேர் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கு அப்படின்லாம் ரசிகர்கள் சொல்றத பார்த்து இவங்க 2 பேருமே கொஞ்ச நாள் எல்லா இடத்துக்கும் ஒன்னா போறது, ஒன்னா வர்றது, ஒன்னாவே வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்றது, ஒன்னாவே ஷூட்டிங் அட்டென்ட் பண்றது, ஒன்னாவே கண்ட்ரி எல்லாம் போறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் கூட சேர்த்து கிசுகிசுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஸ்ரீதிவ்யாவுக்கு கொஞ்சம் பட வாய்ப்புகள் கம்மியா இருந்தது. ஆனா ஸ்ரீதிவ்யா என்ன நினைச்சாங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் கூடவே இருந்தா அவரோட எல்லா படத்துலயும் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம சிவகார்த்திகேயன் அப்படி கிடையாது. அவர் ரொம்பவே தெளிவு. ஒவ்வொரு படத்துக்கும் புது புது ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 2 படத்துக்கு அப்புறம் அவங்களை அப்படியே ஓரம் கட்டிட்டு புது ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து கீர்த்தி சுரேஷ் பக்கம்லாம் போயிருந்தாரு. கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்துல வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாம தான் வந்தாங்க. சிவகார்த்திகேயனோட சேர்ந்து நிறைய வந்து அவங்க விஷயம் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நடிப்புக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ரொம்ப சப்போர்ட்டிவா சிவகார்த்திகேயன் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாங்க. சோ கீர்த்தி சுரேஷ் யாரு என்ன அப்படின்ற அவங்களோட பேக்ரவுண்ட் அப்ப ரொம்ப வந்து பெரிய அளவுல வெளியில தெரியல. சோ வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேர் வந்து நார்மலா ஹாய் பாய் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ 2 படங்களுக்கு அப்புறமா அவங்களும் பெரிய லெவல்ல வந்து படங்கள் பண்ணல. சோ சிவகார்த்திகேயனுக்கு தன்னோட படத்துல புதுசா ஹீரோயினை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு மிகப்பெரிய டேஸ்ட். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியங்கா மோகன், இவங்க இன்ஸ்டால மிகப்பெரிய ஒரு ஃபேமா இருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. சிவகார்த்திகேயனோட டாக்டர் படம், டான் படம் கதையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அதுல ஏற்கனவே வந்து கீர்த்தி சுரேஷ் தான் நடிக்கிறதா இருந்தது. அகைன் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஸ்ரீதிவ்யா இவங்க 2 பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் போடலாம் 2 படத்துக்குமே அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்து ஃபுல்லாவே டாக் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா சிவகார்த்திகேயனோட யோசனை ஃபுல்லாவே புதுசா ஒரு பொண்ணு எங்க இருந்தாவது யார் கண்ணிலயும் படாத ஒரு பொண்ணா நம்ம வந்து கூட்டிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. அப்பதான் இன்ஸ்டாலாம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்க்கும்போது பிரியங்கா மோகனை பார்த்திருக்காரு. அதுல அவங்க மிகப்பெரிய ஃபேமஸா இருந்த உடனே ஓகே இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணி தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஆடிஷன்லாம் வச்சு எடுத்து போட்டதுக்கு அப்புறமா இப்போ பிரியங்கா மோகனோட லெவல் வேற லெவல்ல இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டான் படம், டாக்டர் படம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பிரியங்கா மோகனுக்கு கொடுத்தது. சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்ததோ இல்லையோ பிரியங்கா மோகன் நல்லா துளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க அடுத்தடுத்து நிறைய லாங்குவேஜ்லயும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அண்ட் பிரியங்கா மோகன் இவங்க 2 பேருக்குள்ளயுமே நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க 2 பேரும் வந்து நிறைய அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அப்படியே அந்த 2 படத்தோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீதிவ்யா அண்ட் சிவகார்த்திகேயன் இவங்க 2 பேரை பத்தி தான் பெரிய அளவுல பேசு பொருளா ஆச்சு. நிறைய விமர்சனங்கள், நிறைய கிசுகிசுக்கள் இவங்களை வச்சுதான் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஸ்ரீதிவ்யாவுக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க தெலுங்குல போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவகார்த்திகேயனும் அவங்கள கண்டுக்காம விட்டதுனால 2 பேருமே வந்து இருக்கிற இடம் தெரியாம கொஞ்ச நாள் அப்படியே சைலண்டா இருந்துட்டு இருந்தாங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை ஓவியா வந்துட்டு மெரினா படத்துல பண்ணியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க வருவாங்க. சோ ஓவியா கூட நடிச்சதுனாலதான் சிவகார்த்திகேயன் இவ்ளோ பெரிய ஒரு ஹீரோவா வலம் வந்துகிட்டு இருக்காருன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து நிறைய ஆங்கர் சொல்லியிருப்பாங்க, ஓவியாவும் சொல்லியிருப்பாங்க, சிவகார்த்திகேயனும் அதை ஒரு சில இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ ஓவியா எப்பவுமே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த படத்துக்கு அப்புறம்
ஓவியாவுக்கு பெரிய அளவுல மார்க்கெட்டே கிடையாது. சிவகார்த்திகேயன் கூட டிராவல் பண்ணோம்னா அவரோட சேர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைச்சுதான் ஓவியா ரொம்ப நாள் வந்து சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அவங்க 2 பேர் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா நிறைய கிசுகிசுக்களுக்கும் ஆளானாங்க. ஆனா அதெல்லாம் பெரிய அளவுல வெளியில வரல. ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய ஐடி விங் வந்து டோட்டலா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அப்படியே வரக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் அப்படியே ஆஃப் பண்றது தான் அவங்களோட மிகப்பெரிய வேலை. அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் பெரிய நடிகர் ஆனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி விமர்சனங்கள், இந்த மாதிரி கிசுகிசுக்கெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நம்மளோட வேலையில நாம கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்பு நமக்கு எப்பவுமே நம்மள தேடி வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு உண்மையான ஒரு மனிதர் தான் வந்து சிவகார்த்திகேயன். யாரு என்ன சொன்னாலும், யாரு என்ன பண்ணாலும் என்னோட வழியில நான் கரெக்டா போய்கிட்டு இருக்கேன், நான் வந்து கரெக்டா இருக்கேன் அப்படின்றதுல அவர் தெளிவா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் அடுத்தடுத்த படங்களை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழை தாண்டி ஹிந்தியிலும் கால் பதிக்க போறாரு. எத்தனை ஹீரோக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அது கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல இருக்காது. சோ நிறைய பேர் வந்து ஹிந்தியில ஒரு படமாவது பண்ண மாட்டோமா, ஹிந்தி பக்கம் போய் ஒரு ஸ்கிரீன்ல நம்ம தெரிய மாட்டோமான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா சிவகார்த்திகேயனுக்கு இப்ப ஹிந்தியில வாய்ப்பு வந்திருக்கு. சோ அடுத்து அவர் வந்து நம்ம பாலிவுட் ஸ்டாராவே பார்க்கலாம். தமிழ்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கியிருக்காரு. விஜயோடைய அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் தான் சிவகார்த்திகேயன் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேர் வாங்கியிருக்காரு. சோ அமரன் படத்துல தன்னோட ஒரு சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு. எது எப்படி போனாலும் அவரோட வாழ்க்கையில அவர் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காரு. சோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு நாம வந்து ஸ்ட்ரைட்டா நல்ல வழியில போனோம் அப்படின்னா வெற்றி நம்மளை தேடி வரும்ன்றதுக்கு இவர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இவர் நிறைய யங்ஸ்டருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காரு. சோ ஓகே, நல்லபடியா எல்லா விஷயமும் அவருக்கு நடந்தது அப்படின்னா சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு அது வந்து பெருமை தான். சோ அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லா நடிகரும் நல்லபடியா பண்ணணும் அப்படின்றதுதான் ரசிகர்களுடைய ஆசையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அஜித் வந்துட்டு நடிகரா இருந்து மிகப்பெரிய ஒரு கார் ரேசரா மாறி இருக்காரு. பட் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு கார் ரேஸ் அப்படின்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா அப்ப இருந்த அந்த பினான்சியல் வந்து அவரால கொடுத்து கார் ரேஸ்க்குள்ள போக முடியல. படத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா சம்பாதிச்சு இப்போ அதுல முழுக்க முழுக்க இறங்கிட்டாரு. சோ அந்த ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே பெருமை வாங்கி தந்துட்டு இருக்காரு, இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ ரசிகர்களையும் தன்னோட கண் பார்வையிலே வந்துட்டு அமைதிப்படுத்திடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான நடிகர் தான் அஜித். சோ அவரு நடிப்பை தாண்டி இன்னைக்கு ரேஸ்ல போயிட்டு இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துட்டு இருக்காரு. அது தமிழ்நாட்டுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு பெருமையா தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இது நம்மளோட தளபதி விஜய், அவரும் ஒரு நடிகரா இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் அரசியல் களத்துல இறங்கியிருக்காரு. சோ அதனால அவர் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நாம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு விதத்துல நடிப்பை தாண்டி சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.